செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. காட்சிகளை பார்க்கின்றோம். விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். சக்திவேல், உங்கள் விவரம். நிச்சயமாக. வணக்கம் கோபால். மதுராந்தகம் அருகே அச்சரப்பாக்கம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு மக்கள் செல்வதால் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலின் காரணமாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. நாடு முழுவதும் நாளை தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு 6 நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் விடுமுறையை கழிப்பதற்காகவும் பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காகவும் சென்னையில் பணிபுரியும் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சென்னையின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை முதலே தங்களது பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று இறுதி கட்டமாக சொல்லக்கூடிய அந்த 4வது நாளில் அதிகப்படியான மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர். குறிப்பாக இந்த சாலை, அதாவது தேசிய நெடுஞ்சாலை வழியாக கார், இருசக்கர வாகனம், அரசு பேருந்து, தனியார் பேருந்து, ஆமணி பேருந்துகள் மூலமாக படையெடுத்து செல்கின்றனர். இதனால் செங்கல்பட்டு மாவட்டத்தின் எல்லை பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்தூர் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான வாகனங்கள் இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே இந்த ஆத்தூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல வேண்டும். அந்த வகையில் வரும்போது இந்த சுங்கச்சாவடியில் வழியாக வரும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் ஒன்றின் பின்றாக ஒன்று அணிவகுத்து நின்று ஆமை வேகத்தில் செல்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகளும் கடுமையான அவதி அடைந்தும் வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். கோபால். நன்றி சக்திவேல். உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.